என்னோட ஏனென்றால் இங்கு அணிவகுத்து நிற்பதும் சிங்கங்கள், தலைமையேற்றிருப்பதும் சிங்கங்கள். அத்துணை சிங்கங்களுக்கும் என் அன்பான இந்த பருவம் ரொம்ப சந்தோஷமான பருவம். உங்களோட இங்கே வந்தவுடனே நான் ஒரு 25 வயசு கம்மியான மாதிரி எனக்கு. ஏன்னா காசு இருக்கிறவங்க எல்லாருமே தனியார் கல்லூரியில் படிக்கலாம். தகுதி இருந்தால், திறமை இருந்தால் மட்டும்தான் அரசு திறமை இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய திறமை. மாணிக்கவாசகர் சொல்லும்போது சொல்லுவார், புல்லாகி பூலாகி புழுவாகி மரமாகி வல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்பெருமான். இத்தனை பிறவிகள்ல ரொம்ப அரிய பிறப்பான மானுட பிறவி நம்ம எடுத்துருக்கோம். என்னைக்காவது அதுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமான்னா அதுக்கு பதிலாக நிறைய குறை சொல்லுவோம். அவங்ககிட்ட அது இருக்கே, நம்மகிட்ட இது இல்லையே, அவங்க காரில் போகிறாங்களே, நம்ம நடந்து வருவேன், அவங்க ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, நம்ம ரொம்ப கரைச்சலான கம்மியான ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னா அத்தனை கோடி மக்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இல்லாமல் இயற்கை நம்ம அனுப்பவே இல்லை. அதை என்னைக்கு நம்ம உணர்றோமோ, ஏன் சிறகை விரின்னு ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்தது அப்படின்னா, அந்த சிறகு நம்மகிட்ட இருக்காங்கிறதே நிறையா சமயத்தில் நம்ம மறந்துடுறோம். ஒரு பறவை பறந்த உடனே அந்த சிறகு கொஞ்சம் கவலை தான் ஆரம்பிக்கும். அது உணரணும், என்கிட்ட சிறகு இருக்கு, என்னால் பறக்க முடியும் அப்படின்னு அது உணர்ந்தா மட்டும்தான் ரொம்ப தூரம் போக முடியும். போனால் தான் அங்கே இருக்கிற என்ன அழகுங்கிறது தெரியும். பசி நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து அட்வைஸாக டார்ச்சர் பண்ண போகிறீங்களா? இல்லவே. ஏன்னா இந்த வயதை கடந்து தான் நாங்கள்லாம் வந்துடுவோம். ஒரு 23 வருஷம் பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கு உங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்க போகிறேன். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் தாராளமாக கேட்கலாம். இது என்ன சொல்கிறது, ஒரு கலந்துரையாடல், ஒரு அறிவுரை செஷனோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கேஷுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். எங்கள் அப்பா வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர். பெரிய குடும்பம் எங்களோடது, ஒரு 15 பேர் இருக்கிற கூட்டு குடும்பம். ரொம்ப 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 சட்ட திட்டங்களோடு வாழ்ந்த ஒரு குடும்பம். அதில் நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக, எனக்கு மேடைனாவே என்னமோ ஒரு ஆசை. சொல்லுவாங்களே, சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, பெரிய ஆசை, அப்படி ஒரு ஆசை எனக்கு மேடை பார்க்கும்போது. அதில் என்னோட பெற்றோர்கள் எந்த மேடையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு கீழே உட்காரவே பிடிக்காது, மேலே உட்கார தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அப்பா சொன்னாங்க, அந்த தகுதியை நீ வளர்த்துக்கோ. உனக்கு மேடையில் ஏறணும்னா நீ சும்மா போய் ஏற முடியாது, நிறைய படிக்கணும், தைரியம் வேணும், தகுதியை வளர்த்துக்கோ. அப்போ உனக்கு தானா அந்த வாய்ப்புகள் வரும். தகுதியை நீ வளர்த்தனா உன்னை தேடி வாய்ப்புகள் வரும்னு சொன்னாங்க. நிறைய புத்தகங்கள் தான் இருக்கும். சின்ன வயசுல நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதே கிடையாது அதிகமாக. நிறைய புத்தகங்கள் விதமாக என்னுடைய ஒரு பிறந்த நாளாகட்டும் இல்லை எந்த விசேஷம்னாலும், தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிக்க மாட்டேன், நிறைய புத்தகங்கள் வாங்கிக்குவேன். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் லைப்ரரி, தனியாக ஒரு ரூமில் லைப்ரரி வச்சு அந்த புத்தகங்கள், ஏன்னா அந்த புத்தகங்கள் தான் நிறைய 23 வருஷமாக நான் இந்த பயணத்தில் இருக்கேன். மேடை பேச்சில் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எனக்கு கூட்டிகிட்டு போகும். நிறைய கவர்மெண்ட்டு, நிறைய ரோட்டரி கிளப்ஸ் ஆகட்டும், லயன்ஸ் கிளப் ஆகட்டும், காலேஜஸ், ஸ்கூல் போகும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் காலேஜ் போக முடியாது, ஆனால் நான் இன்னைக்கு வரைக்கும் காலேஜ் போயிட்டே தான் இருக்கேன். அதுக்கு அரசு பள்ளியில் படிக்கிறப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நான் அரசு சம்பளம் வாங்கிட்டு நான் கொண்டு போய் உன்னை தனியார் பள்ளியில் படிக்க வைக்க மாட்டேன், அரசு பள்ளியில் படி, அங்கே படித்த பல பேர் ரொம்ப திறமையானவங்களாக இருந்திருக்காங்க, நீ உன் திறமையை வளர்த்துக்கோங்க. அரசு பள்ளியில் படித்தேன், இன்னைக்கு எனக்கு 6 மொழிகள் தெரியும், எல்லாமே முயற்சி எடுத்து. தமிழில் தான் இருக்குது, ஆங்கிலத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுவோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தானாக வரும். ஆமாம், முதல்ல பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். தமிழே நம்ம தடுமாறி தானே பேசணும், அப்படியே நம்ம ஏன் கவலைப்படணும் தெரியலன்னு சொல்கிறதுக்கு? அது ஒரு மிரட்சியோடவே பார்ப்போம். நான் என்ன பண்ணுவேன், நான் சின்ன வயசில் ஆங்கிலம் யாராவது பேசும்போது அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பேன். தெரியலன்னா தெரியல அவங்ககிட்டயே சொல்லுவேன். ஒன்றுமே கிடையாது. ஒரு தடவை ஏளனப்படுத்துறதுக்காக நம்ம யோசிச்சோம்னா கற்றுக்கவே முடியாது. 25 வருடங்களுக்கு முன்னால நோக்கியா 1100 எனக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்கள் என்ன ஃபோன் என் கையில் கொடுத்தாலும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே அனுபவங்கள் தான். டைம் இல்லை. நான் ஒரு சின்ன பையனுக்கு தான் கேட்டேன், எப்படிப்பா அன்லாக் பண்ணுறது சொல்லி கொடு.
அந்த பையன் சிரிக்கிறான், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, 20 வயசுல இது கூட உங்களுக்கு தெரியல. தெரியலன்னு சொல்றத வந்து நம்ம தைரியமா சொல்லணும். அப்படி சொல்லும் போது ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கட்டுறது 2 மணி நேரம் தான், எத்தனை வயசு ஆனாலும் சரி நம்மளுடைய சிறகு இருக்குங்கிறத நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு நிறைய வரும். நம்ம என்ன பண்றோம்னா, எதிர்ப்பை கூட நான் பரவாயில்ல சமாளிச்சுட்டு அப்படியே இருந்துக்கிறேன். ஆனா புதுசா போய் நான் ஒரு பிரச்சனையை பார்க்க தயாரா இல்லைன்னு தூக்கம் பண்றோம். தூக்கம் சுத்தர மாதிரி தெரியல. நான் கேட்டேன் அப்பவே, வயிறார சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லைன்னா, இல்லை இப்பதான் விழுந்தோம்னாங்க, யாருக்கும் பசி இல்லையே, பேசலாம் தானே. கதை சொல்லு. ஒரு ஆள் போய் ஒரு ராணுவத்தில் சேர்றாரு. ராணுவம்னா தெரியும், இவ்வளோ கடும் பயிற்சிகள் இருக்கும், ரொம்ப விருப்பப்பட்டு போய் சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருக்கு சீருடை தராங்க, காலணிகள்லாம் தராங்க, ஷூ தராங்க. அந்த ஷூ என்னன்னு பார்த்தா ஒரு சைஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவரும் தினமும் காலையில் கஷ்டப்பட்டு போட்டுட்டு போறாரு வராரு, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு போறாரு. ஒரு சைஸ் சின்னதுன்னா எப்படி இருக்கும், அதுவும் ஷூ போட்டுட்டு போகும்போது காலையில் போனால் நைட்டு தான் ரூமுக்கு வர முடியும். ஒரு 2 மாதம் அப்படியே போகுது. 3ஆவது மாதம் அவர் கூட தங்கறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே கரெக்டாக வாங்கிக்கிறாரு. போட்டுட்டு போகும்போது, என்னப்பா நீ இவ்வளோ ஒரு வசதியாக போறியே, என்னால் முடியலையே, ஷூ வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கேப்பா, ஏன்பா நீ போய் கேட்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் இப்படியே போட்டுக்கிறேன், அதில் கூட ஒரு வசதி நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, அந்த ஷூ காலையில் போட்டு சாயந்தரம் வந்து கழிக்கும் போது எனக்கு ஒரு தொகை கிடைக்காது. நீதான் பேசுறது, கொரோனாவில் உட்காந்து பேசி முகம் பார்த்து நின்று பேசுவோம். அந்த ஷூவை கழிக்கும் போது எனக்கு ஒரு சுகம் கிடைக்குது, அதனால காலையிலேருந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படியே நான் போட்டுக்கிறேன்னாலும். நிறைய பேர் நம்ம அப்படிதான் இருக்கோம். நிறைய பெண்கள் குறிப்பா கஷ்டத்தை சகிச்சுக்கிறோம், பிரச்சனையை எதிர்கொள்ள தயங்குறோம். இல்லை, கட்டாயமா நம்ம இனி வரும் சமுதாயத்துல நம்ம அப்படி இருக்கவே கூடாது. பிரச்சனையை பார்த்து கடவுள் பரிசளிக்க விரும்புகையில எல்லாம் அதை ஒரு பிரச்சனையில கட்டி தான் கொடுப்பாராம். அதை திறந்து பார்க்கும்போது தான் உள்ள ஒரு அருமையான பரிசு நமக்கு இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்றோம்னா, தயங்குறோம், பயப்படுறோம். இதுல பத்தாவதுக்கு சுத்தி இருக்கிற நிறைய எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகளை பார்த்தோம்னா, எதிர்ப்புகள், ஏளனங்கள், நம்மளோட முயற்சியை வந்து கட் பண்ற நிறைய விஷயங்கள். உங்கள் முயற்சி சிறகுகளை உரித்தெறியும் முட்டாள்களிடமிருந்து நீங்கள் விலகியே இருங்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்தை ஊனப்படுத்தக்கூடும். அவர்கள் இறந்து போன வார்த்தைக்கு ஒருபோதும் செவிசாய்க்காதீர்கள். எங்கேயோ படிச்ச ஒரு கவிதை, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல பிரச்சனை தான். இது ஏன் இதை பண்ற, அவன் அதை பண்ணிட்டு இருக்கான்ல, ஒப்பீடு வரும். இல்ல, success is not doing extraordinary things but doing ordinary things extraordinary well னு சொல்லுவாங்க. வெற்றி எப்பவுமே ஒரு பெரிய விஷயத்த பண்றதா இல்ல, சின்ன விஷயத்த மிகச்சிறப்பா பண்றது. கட்டாயம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கான ஒரு திறமை உள்ள இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். உனக்கு வரைய தெரிஞ்சா நீ வர, என்னைக்காவது குயில் வருத்தப்பட்டிருக்கா எனக்கு நல்லாவே வரைய தெரியலன்னு? இல்ல மான் நான் இவ்வளவு வேகமா ஓடுறேன், அது மாதிரி எவ்வளவு மெதுவா ஓடுது, என்னால மெதுவா ஓட முடியும்னு வருத்தப்பட்டிருக்கா? மல்லிகையோடு ரோஜாவை அல்ல, ரோஜாவோடு ரோஜாவையே ஒப்பிடாது. ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு சுயம்பு, எனக்கும் ஒரு சுயம்பு. எனக்கான திறமை என்னன்னு நான் யோசிக்கும் போது இங்க நிற்க முடியும். ஆனா அதற்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. வேலையில போய் நின்று பேசணுமா, இது ஒரு தேவையா? ஒரு டீச்சரா போனா நல்லபடியா சம்பாதிக்கலாம்ல, வேலையிலேயே நீ போய் பேசணும்னா நீ வாயாடியா இருக்கேன்னா எனக்கு புரியல. எல்லாரும் பேசுறாங்களே, நம்மளே ஏன் வாயாடி? அப்ப யோசிச்சேன், ஓ எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோ சிறப்பா பேசுறோம், தனியா பேசுறோம். யோசிச்சு பார்த்தா சில வருடங்கள் மாற 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 அந்த வாயாடிங்கிறது பேச்சாளரா மாறிடுச்சு. எதுக்கு நான் பார்த்து தயங்கிட்டேன்னா, நம்மள வாயாடி சொல்றாங்க, நம்ம அமைதியாவே இருந்துருவோம், நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம்னா நம்ம தயக்கமா அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல ரைட் சொல்லு, அப்ப எனக்கு இல்ல இருக்கிற எனக்கான திறமையை எனக்கு காமிச்சது என்னை ஏளனப்படுத்தியவர்களும் என்னுடைய எதிரிகளும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன். யாரெல்லாம் என்னை ஏளனம் பண்ணாங்க, என்னை ஒரு மொழி தெரியுதுன்னு நீங்க 4 மொழிகள் பேச முடிஞ்சிருக்கா? நம்ம என்ன சொல்றோம், திரைப்படங்கள் பார்க்கும்போது தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, அந்த மொழி எனக்கு தேவையில்லை. ஒரு மொழி இப்படி நான் வந்து சின்ன வயசுல இருந்து போராடி அது தெரியாது.
அவங்க குடும்பத்தில் ஒரு நபரா என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு எதனாலன்னா ஒரு மொழி கற்றுக்கிட்டதுனால. அந்த மொழி அன்னைக்கு எனக்கு தெரியலன்னா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. வேற யாருக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு வாழ்ற விஷயத்துல நம்ம கடந்து போற ஒரு மனிதங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கே இங்க உட்காந்துருக்கீங்க, சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ்க்காக தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. சர்வீஸுங்கிறது ஒரு பிளாங்க் செக் எடுத்து 10 லட்ச ரூபா போட்டு தர்றதல்ல. ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ காப்பாத்தினா கூட சர்வீஸ் தான். ஏன்னா எல்லாத்தையும் விட ஜெயிக்கிறது பாரதிதாசன் சொல்லும்போது சொல்லுவார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போம், சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோம் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீரன், தொன்மையுள்ளம் ஒன்றுண்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை கண்ணலம் தான் தீர்ந்ததாலே. கண்ணலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பல பேர்த்த பத்தி பேசிட்டு இருக்கோம். எதுக்கு பேசிட்டு இருக்கோம்னா நம்ம தன்னலம் இல்லாம வாழ்ந்ததுனால பேசிட்டு இருக்கோம். ஒரு 6 மாதமா இவங்க மேடம் வந்து கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம வரணும். என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துடணும். அவங்க சொல்லும்போது என் பிள்ளைகள்லாம் வந்து பாருங்க, என் பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன டீச்சர்ஸா இருக்கிறதுல பெரிய வாய்ப்பு. பல குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாரும் அந்த லைஃப் லாங் அவங்கள வந்து மறக்க முடியாது. ஒரு ஆசிரியரை இன்னைக்கும் நான் முதல் வகுப்பு படித்த ஆசிரியரை என்னால் மறக்க முடியாது. அற்புதமான ஒரு கல்லூரி பருவம். அதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது முதல்ல உருவ கேலியை என்னைக்குமே எங்கேயுமே பண்ணாதீங்க. படைத்த எல்லாருமே அழகுதான். சிறு வயதுல எல்லாரும் வந்து முடியெல்லாம் கட் பண்ணுவாங்க, பவுடர் எல்லாம் போடும்போது என்னுடைய அன்னை என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கல்வி உனக்கு அழகை கொடுக்கும் ஒரு நாள், உன்னை உயர்த்தி நிக்க வைக்கும். முடி கட் பண்றதோ இல்ல கிரீம் போடுறதோ உனக்கு அழகு தராது, ஆனா உன்னுடைய கல்வியும் உன்னுடைய தைரியமும் உனக்கு அழகு கொடுக்கும்னு சொன்னாங்க. இன்றளவுக்கு அந்த வார்த்தையை நான் நினைச்சுட்டு தான் இருக்கேன். நம்ம என்ன சொல்றோம், அவ கலரா இருக்காளோ அதனால அவளுக்கு ஸ்பெஷலோ, நம்ம கருப்பா இருக்கோமோ, கருப்பா இருக்கிறதுனால பல பேர் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால ஆமா அவங்களை தான் சொல்றேன், சூப்பர் ஸ்டாரை தான் சொல்றேன். ஸோ கருப்பு வந்து அந்த நிறத்துல நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னொன்று, இன்னைக்கும் பல இடங்கள்ல தடுக்கிறது நம்மளுடைய சிறக பறக்காம பரப்படுற ஒரு விஷயம் ஜாதி. இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஜாதி பார்த்து பழகிட்டு இருக்கோம். மகாகவி சொல்லும்போது சொல்லுவார், ஒற்றுமை கூறாய் உறவுக்கு கேடாய் பண்புக்கு மாறாய் பகுத்தறிவுக்கு முரணாய் ஆயிரக்கணக்கில் அழுகிய ஜாதிகளை வகுத்து பாலுங்கிணற்றில் வீழ்ந்து சால்விளக்கும் மக்களை காணுகின்றான் பாரதி. மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சகர் வார்த்தையை ஒப்புவதில்லை அப்படின்றான். வஞ்சகமான ஒரு மொழின்னு சொல்றான் ஜாதி. இது 7வது வகுப்புல தமிழ் புத்தகத்துல நான் படிச்சேன். அந்த ஜாதியை தயவு செய்து பார்க்க மனிதம் ஒண்ணு சேர்க்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நட்புணர்வோட பழகணும். ஜாதிங்கிற வார்த்தையை நம்ம ஒழிக்கணும். அந்த இடத்துல ஒரு தகுதி இருக்கா, நீ வா, அது மட்டும்தான் இருக்கணும். நாளைக்கு நீங்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். தகுதியோடு இருக்கிறதுக்கு பழகுங்க. கட்டாயமா ஜாதியை தூக்கி தூர போட்டுருங்க. அந்த வார்த்தையே நமக்கு வேண்டாம். நிறைய திரைப்படங்கள், நிறைய கவிதைகள், நிறைய விஷயங்கள் வருது. உங்களுக்கு பிடிச்சவங்களே நிறைய சொல்றாங்க, அதை ஏத்துக்கோங்க. காத்துல போனதான்னு நினைச்சு அதை விட்டுற வேண்டாம். அடுத்ததா ரொம்ப முக்கியம், பெண்களான நீங்கள் நாளைக்கு நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களோ அதுதான், அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய பெண்கள் தன்னுடைய உடம்பை பத்தி கவலைப்படுறதே இல்லை, ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படுறதே இல்லை. முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறதே இல்லை. சவுண்ட் மைண்டுங்கள் சவுண்ட் பாடி டெஃபினட்டா சொல்றேன். அது நிறைய விஷயங்கள் உணர்த்திருக்கு. இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு பெண்கள் கிட்ட வந்துருச்சு. இருந்தாலுமே ஒரு பீரியட்ஸ்னா நம்ம சொல்ல தயங்குறோம். வீட்டில் அப்பாவா இருந்தா கூட நம்மளுடைய வலியை சொல்ல தயங்குறோம். தைரியமா சொல்லுங்க. அது தெரியணும். அது தெரிஞ்சாதான் நாளைக்கு ஒரு திருமணமாகி நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா, நீங்களாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா, செகண்ட் இயர் மேம், இன்னும் 3-4 வருடங்கள்ல ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போகும்போது ஒரு ஆணுக்கு அது தெரியணும், என்னுடைய வலி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய. நம்மளே தயங்குறோம். ஒரு பெண்ணுக்கு பெண் தான் டெஃபினட்டா எதிரி. அந்த மாதிரி இருக்க இல்லை. உடம்பு முடியலைன்னா உடம்பு முடியலைங்கிற உணர்ந்து அதை சொல்லி அதை சரி பண்ணணும். கல்லூரி பெண்களே நிறைய பேர்த்துக்கிட்ட அதை தயங்குறாங்க. மாதவிடாய்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க. பீரியட்ஸ் அது பாடியில் நடக்கிற ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதை வச்சுட்டு நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்ம பண்றோமே தவிர என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம விட்டுருவோம். கட்டாயமா பெண்களாகிய நீங்க எடுத்து சொல்லுங்க. நல்ல கல்வி இன்னைக்கு வந்து நிறைய கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு. அதுல இருந்து வெளியில போயிடாதீங்க. இன்னும் பல
உடல்ல நடக்கிற ஒரு மாற்றம் எடுத்து போயிட்டே இருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது தயங்கியே நிக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு தடை. அந்த சிறகை நம்மளால விரிச்சு பறக்க முடியாத மெயின் காரணம் நம்மளுடைய எதிர்ப்பை பார்த்து நம்ம அப்படியே ஒதுங்கி போயிடும். எதிர்ப்புகளை எதிர்கொள்ளுங்கள். பாறைகளை எதிர்க்கவில்லையே ஓடைகளுக்கு சங்கீதம் இல்லை. தங்கள் மீது விழும் வெயிலை ஜீரணிப்பதனால்தான் மண்ணுக்கு நிழல் தருகின்றன மரங்கள். அங்கீகாரம் இங்கே அவ்வளவு எளிதல்ல. வேர்கள் வெளிவருவதே இல்லை. மலர்களுக்குத்தான் முதல் மரியாதை. நம்மளோட டியூட்டி என்ன, அதை ரொம்ப சின்சியரா பண்ணீங்கன்னா, நான் பேசின மேடையில 10 பேரும் இருந்திருக்காங்க, 1000 பேரும் இருந்திருக்காங்க, 300 பேரும் இருந்திருக்காங்க. என்னுடைய முயற்சி ஒன்னாத்தான் இருக்கும். ஒவ்வொரு முறை நேரம் ஏறும்போதும் ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல நான் போறப்போ என்னை 7 மணினா 7 மணிக்கு ரொம்ப கரெக்டா அந்த இடத்துல இருப்பேன். ஆனா அங்க போனோம்னா எந்த ஏற்பாடும் ஆயிருக்காது. பல இடங்கள்ல இல்லைங்க வெயிட் பண்ணு, இல்லைங்க நான் தாங்க பேச வந்திருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னால் அந்த மாதிரி. ஆனா அப்பவும் என்னுடைய டைம், என்னுடைய விஷயங்கள்ல நான் ரொம்ப சரியா இருந்திருக்கேன். மேடை நாகரிகத்துல ரொம்ப சரியாக இருப்பேன். எந்த ஒரு தேவையில்லாத அந்த ஒரு காமெடிங்கிற பேர்ல இரட்டை அர்த்த வசனங்களோ அதுவோ இன்னைக்கு வரைக்கும் நான் ஒப்புவிட்டதே கிடையாது. மேடை எனக்கு பல உணர்வுகளை நான் வெளிப்படுத்தக்கூடிய இடமா நான் வச்சுட்டு இருக்கேன். ஒருத்தங்க இதுல இருந்து ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இப்போ உட்கார வச்சு இன்னைக்கெல்லாம் எந்த குழந்தைகளுக்கும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அழகான தொழில்நுட்பம் இருக்கு. எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்குற அறிவு இன்னைக்கு அற்புதமா இருக்கு. நிறைய இளைய தலைமுறைகள் ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு நம்ம கிட்ட ஏதோ கம்மியா இருக்கும், பிரைவேட் காலேஜ் பெஸ்ட், அரசு கல்லூரி கம்மிங்கிற எண்ணத்தை இன்னையோட மூட்டை கட்டி தூக்கி போட்டுருக்கு. நம்ம தான் பெஸ்ட், அவங்க செகண்டரி தான், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரணும். தயக்கத்தை உடைச்சு தூர போட்டுறணும். மனிதாபிமானத்தோட என்னைக்குமே நடந்துக்கணும். ஜாதி சமய பாகுபாடு என்னைக்குமே பார்த்துக்க கூடாது. நம்மளுடைய அணுகுமுறையில சிறிது மாற்றங்களை ஏற்படுத்தணும். ரொம்ப பிரியமா ஒரு காத்து இருக்கு, மெதுவா வந்தா தென்றங்கிறோம், ரொம்ப வேகமா வந்தா புயல்கிறோம், சூறாவளி. ஒரு தியேட்டர்ல நல்ல இருட்டு. தியேட்டர் முடிச்ச உடனே ஒருத்தர் உட்கார்றாரு. உட்காந்துட்டு எல்லாம் படம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் தாமதமா வர்றாரு. காலை ஒருத்தர் நச்சு மிதிச்சுட்டு உள்ள போய் உட்கார்ந்தாரு. மிதிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவா? மன்னிச்சிருக்கேன், தெரியாம மிதிச்சுட்டோம், பார்த்து வரல, சரி அது தெரியல, இருட்டில் தெரியல, ஏதாவது சொல்லுவோம். அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டார். இடைவேளை வருது, எல்லாம் பசி எல்லாம் எழுந்து போய் சாப்பிட்டுட்டு திரும்பி அவர் கேட்குறாரு, உங்கள் காலையா நான் மிதிச்சேன்? உடனே பரவாயில்ல தெரியாம தான் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நான் கேட்கலப்பா, இதுதான் ஒரு ரோவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்டேன். எவ்வளோ ஒரு மோசமான அணுகுமுறை இல்லையா? ரொம்ப இதமான மனிதன் அப்படின்னாவே என்னன்னா, இதமான வார்த்தைகளை பேசுறவன் தான் மனிதன். இதமா இருக்கும். காதுல கேட்கிற வார்த்தைகள் இனிய உளவாக இன்னாத கனியேற்ப காய்க்கு வந்தது சாய்ஸ்ல விட்டுருவாங்க திருக்குறள்லாம். அது ரொம்ப அழகா இருக்கும். அதை உணர்ந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா இந்த குறள் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி சொல்ல முடியுது? அந்த வார்த்தை சத்தியமானது. அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். எல்லாத்தையும் அந்த இதமா பாருங்க. வீட்டுல அம்மா கூப்பிடுறாங்கன்னா அது ரொம்ப கழிச்சு நம்ம பேச வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு. தினம் 80 வயது என்னுடைய அப்பாவுக்கு தினமும் ஒரு தடவையாவது பேசுவாரு. ஒரு 10 நாள் அவர் ஐசியூல இருந்தாரு. அவ்வளவு வருத்தப்பட்டேன். ஐயோ இந்த போன் இனிமே வருமா வராதா அப்படி ஒரு வருத்தமா இருந்தது. நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. ஆனா அந்த 10 நாட்கள் தான்
கிடைக்கிறது. உணர்வுகள் கண்ணோடு கண் பார்த்து இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன், ரொம்ப நாள் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கு உங்களோட பேச முடியல. ஏன்னா நிறைய நாள் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. வெளியிலலாம் போறப்ப யாரும் புதுசா இருப்பாங்க. ஏதோ வெளிநாட்டுல இந்த தீவிரவாதி எல்லாம் காட்டுவாங்க படங்கள், அந்த மாதிரியே இருக்கு. ஆனா உங்களை பார்த்தா எல்லாமே நம்மளோட நட்பு, நம்மளோட சகோதரிகள் மாதிரியே இருக்கு. நம்ம ஊர் ரொம்ப அற்புதமான ஊர். நம்ம நாட்டை என்னைக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. நிறைய மொழிகள் கற்றுக்கோங்க. திரைப்படங்கள்ல பார்க்கிற எல்லாமே நிஜம் கிடையாது. என்ன இருந்தாலும் அவர்கள் நடிச்சுட்டு அந்த படத்தை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கும் அதை நம்ம நிஜம் நம்பணும்னா நிறைய ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் நம்ம பார்க்கணும். ஒரு தடவை கீழே விழுந்தா கவலையே படாது. இந்த ரெக்கை இருக்கு, ரெக்கை நமக்கு உழைச்சிருக்கு, பறப்போமா ஒன்னா இப்போ சேர்ந்து ஸ்டேட்டஸ் போடுறோம். ஆனா அந்த ரெக்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. தயவு செய்து அந்த ரெக்கையை பிரிச்சு உயர பறந்து போங்க. உலகமே இன்னைக்கு உங்ககிட்ட தான் இருக்கு. எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வந்துருக்கு. அது அத்தனையும் நல்ல வகையில பயன்படுத்தணும். செல்போன் யூஸ் பண்ணாதீங்க கம்பல்சரியா நான் சொல்ல மாட்டேன். நல்ல செல்போன் நல்ல விஷயங்களை அது விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். எப்படியும் ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு வரும். அதுதான் சொன்னாங்க, களவும் கட்டி வராது. கத்துக்கோங்க. காந்திநகர் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் வேண்டுகோளுக்கு வேண்டும் வரவரையும் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில். நேரம் பிற்பகல் 2 மணி. பிரம்மத்தில் நிலை பெற்ற தெளிவுடைய ஞானி துயரம் அடைவதில்லை, ஆசைப்படுவதில்லை. என்னிடத்து மேலான பக்தியை அடைந்து எல்லா உயிர்களிடத்தும் சமமானவனாக இருக்கிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 18 பாடல் 54. உங்களை மேன்மையானவர்கள் என்று நினையுங்கள், அப்படியே ஆவீர்கள். மகத்தான ஆன்மா நம் அனைவருள்ளும் உள்ளது என்று நம்புவோம். சுவாமி விவேகானந்தர். அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. எங்கிருந்து வந்தாலும் அதை அவங்களே இருக்கணும். வெளியே நினைக்கக்கூடாது. மாதிரி தான் இந்தியா நீங்க இருந்துன்னா நீ எதுவாக நினைக்கிறாய்